பசிபிக் கடலில் தீவிரமடையும் எல்னினோ. இந்தியாவின் தாக்கம் குறித்து வானிலை மையம் கூறுவது என்ன? பசிபிக் கடலில் தீவிரமான காலநிலை மாற்றம் உருவாகி வருவதாக எச்சரிக்கும் சர்வதேச காலநிலை ஆய்வாளர்கள் அதனை ஒரு சூப்பர் எல்னினோ நிகழ்வு என விவரித்துள்ளனர். இருப்பினும் சூப்பர் எல்னினோ என்ற அதிகாரப்பூர்வமான வகைப்பாடு எதுவுமில்லை என்று இந்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்தியாவின் வானிலை மீதான இந்த தாக்கம் எல்னினோவை மட்டும் சார்ந்ததல்ல என்றும் பிற கடல் மற்றும் வளிமண்டல சூழ்நிலை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெப்பமண்டல மத்திய பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு எல்னினோ நிகழ்வுகளை பலவீனமானது, மிதமான, வலுவான அல்லது மிகவும் வலுவானது என மட்டுமே இந்திய வானிலை ஆய்வு மையம் வகைப்படுத்துகிறது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், உலக வானிலை அமைப்பு அல்லது இந்திய வானிலை அமைப்பு ஆகிய இவற்றிலும் சூப்பர் எல்னினோ என்ற தனிப்பிரிவு வரையறுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உலக வானிலை அமைப்பின் அதிகாரப்பூர்வ நிலையான வகைப்பாடுகளில் இந்த சொல் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த வெப்பமயமாதலை சர்வதேச விஞ்ஞானிகள், வானிலை அமைப்புகளும் மிக தீவிரமானது என குறிப்பிட்டு வருகின்றனர். இதன்படி வானிலை மையத்தின் தரவுகளின்படி கடந்த ஜூன் மாதத்தில் பலவீனமாக தொடங்கிய எல்னினோ ஜூலையில் மிதமான நிலையை எட்டியுள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் மிகவும் வலுவான நிலையை அடைய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்னினோவின் தீவிரத்தை கொண்டு மட்டுமே இந்தியாவின் மீதான அதன் தாக்கத்தை முழுமையாக தீர்மானிக்க முடியாது என அரசு எச்சரித்துள்ளது. பெருங்கடல் மற்றும் வளிமண்டல சூழல்களில் ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியை இந்த தாக்கத்தை நிர்ணயிக்கும் என்றும் அதில் எல்னினோ என்பது ஒரு காரணி மட்டுமே என்றுமே அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் இயல்பை விட கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கும் ஒரு இயற்கையான நிகழ்வே எல்னினோ ஆகும். இது வெப்பமயமாதல், உலகளாவிய வளிமண்டல சுழற்சியை மாற்றியமைப்பதுடன் மழைப்பொழிவு முறைகளை பாதித்து வெப்ப அலைகளை அதிகரித்து புயல் நடவடிக்கைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் வரலாறு ரீதியாக வலுவான எல்னினோ ஆண்டுகள் தென்மேற்கு பருவமழையை குறைத்துள்ளன. அதே வேளையில் இந்திய பெருங்கடல், இருமுனை மற்றும் மேடன் ஜூலியன் அலைவு போன்ற பிற காலநிலை காரணிகளும் இதன் தாக்கத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்கின்றன.